சாரு கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வராது நந்தினி. சக்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறேன்னு அகிலாண்டேஸ்வரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. அகிலாண்டேஸ்வரி வாக்கு கொடுத்தா அது கண்டிப்பா நிறைவேறும் அத்தை. ஆனா என்ன ஆனா? உன் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சனா தயங்காம சொல்லு. வனஜா ஆண்டி வேற சாருவ பார்வதி வீட்டை தான் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் வனஜா அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு அத்தை. அகிலாண்டேஸ்வரி சாருவால எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லும் போது பார்வதி அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரா எப்படி கல்யாணத்தை நிறுத்துவா? என்ன 2 பேரும் அகிலா சத்தியம் பண்ணி கொடுத்தத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆண்டி. இங்க பாரு நந்தினி, அகிலா ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லி நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. எனக்கு என்னமோ இந்த பார்வதி குரூப் சைலண்டா இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அவங்க எதையோ செய்யறதுக்கு நல்லா பிளான் போட்டு வச்சுட்டு தான் இப்படி அமைதியா இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆளாளுக்கு கூடி கூடி பேசிக்கிறாங்க, ஆனா கமுக்கமாவே இருக்காங்க. இவங்களை எப்படி நம்புறது? நிலாம்பரி, நானும் அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் வேலைக்கு ஆகல. நான் உன்கிட்ட போன்ல சொன்னதுதான். இதுக்கப்புறம் நீதான் ஏதாவது செஞ்சாகணும். உஷாரா இருக்கிறத நினைச்சு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உளறேன்னா? பின்ன பேசணுங்கிறதுக்காக நீ எதையோ பேசிட்டு இருக்க. பார்வதி சாருவ வீட்டுல மறைச்சு வச்சிருக்கான்னு நீ சொன்ன. இது வரைக்கும் உன்னால ஏதாவது நிரூபிக்க முடிஞ்சுதா? நீலாம்பரி, என்னால நிரூபிக்க முடியலதான். அதுக்காக நான் உளறேன்னு சொல்வியா நீ? முதல்ல சாரு அகிலா வீட்டுலதான் இருக்கான்னு நிரூபிச்சுட்டு வா. அதுக்கப்புறமா நீ சொல்றத நான் நம்புறேன். நந்தினி, வரேன் அத்தை. நான் உளறேன்னா இந்த வனஜாவை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. சாருவை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. என்ன மன்னிச்சிருங்கக்கா. எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பார்வதி அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்காக, என் காதலுக்காக நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. சக்தி, என்ன மன்னிச்சிருடா. என்னால இந்த ஜென்மத்துல கூட சேர்ந்து வாழ முடியாது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா
கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேருவோம். பைத்தியமா நீ? மாமா என்னாச்சு பார்வதி? என்ன சாரு நீ கொஞ்சம் கூட யோசிக்காம? என்ன நீ இப்படி எரிஞ்சு சாம்பலாகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? நீ செத்து போயிட்டா உன்னோட பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற சக்தி நிலைமை என்ன ஆகும்? நீ இப்ப சாக போற, சக்தி உன் விஷயம் தெரிஞ்ச உடனே அவனும் செத்துருவான். 2 பேரும் சாவறதுக்கா காதலிச்சீங்க? என்ன மன்னிச்சிருங்கக்கா. என் காதல சேர்த்து வைக்க போய் நீங்களும் அகிலா மேடமும் பிரிஞ்சிடக்கூடாது. சக்தி இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. என்னால உங்களுக்கும் தொந்தரவா இருக்க கூடாது. அதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இது பாரு சாரு, நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும், ஆனா ஈஸியா கிடைக்காது. நமக்கு வேண்டியதை நாம போராடி தான் பெறணும். அம்மா நீலாம்பரி கொடுத்த வாக்கியும் மீறி உன்னையும் சக்தியும் ஒண்ணு சேர்த்து வைக்க பார்வதி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கலாமா? ஆதியும் பார்வதியும் லவ் மேரேஜ் பண்ணிட்டதுனால ஆண்டிக்கு ஏற்பட்ட கோவம் இப்பதான் குறைஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஓ லவ்வுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அது காதலுக்கு அவங்க கொடுக்கற மரியாதை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். பார்வதி இடத்துல வேற யார் இருந்தாலும் நிச்சயமா உன்னோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆதியும் பார்வதியும் உண்மையான காதலுக்கு மதிப்பு கொடுத்து அத வாழ வைக்கணும்னு போராடுறாங்க. அத புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நீ இப்படி சாக துணிஞ்சிட்டியே. உங்களுக்கும் அகிலா மேடமுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரி, அழாத. எதை நினைச்சும் நீ கவலைப்பட வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கும் சக்திக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இனி இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காத. சரிக்கா. சரி, வா. வா. சாருவ வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுட்டு வேடிக்கையா காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப ஆதாரம் என் கையில. ஆளாளுக்கு ஆதாரம் தானே கேட்டீங்க? வாங்க, நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என் கையில இருக்கு வெடி. இத மட்டும் விட்டிருந்தா என்ன ஆகுறது? வாங்க, காலையில சந்திப்போம்.
அருண் ப்ரோ. நான் சக்தி கிட்ட போன்ல பேசிட்டேன். அவன் மண்டபத்துக்கு பின்பக்கம் வந்து வெயிட் பண்ணுவான். நீ தனியா கார்ல போய் சக்தியை பிக் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்து. ஓகே ப்ரோ. ஓகே. அப்புறம் எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் பார்வதியும் என்னோட கார்ல சாரு கூட்டிட்டு நேரா கோயிலுக்கு வந்துரும். அப்புறம் ஐஸ்வர்யா, நீ அம்மாவோட கார்ல வந்துரு. அப்புறம் நான் சொன்னதா ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு. கரெக்டா பண்ணிடுறேன். ஓகே மாமா, அம்மா ரெடியாகி கீழே வந்துருவாங்க. நம்ம எல்லாரும் சீக்கிரமா போலாம். சாரு அக்கா, நீ இங்கேயே இரு. நாங்க வந்து திரும்ப உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும். சரியா? சரிக்கா. சரி சரி சரி, வா போலாம். போலாம். அரவணைப்பு ஆட்டுக்கூட்டம் வந்தாச்சு. அருவாளும் ரெடியா இருக்கு. பூசாரி வரட்டும். கொஞ்சம் மஞ்சள் தண்ணிய தெளிச்சு வெட்டிடுறேன். எல்லாரும் வந்தாச்சா? போலாமா? போலாமா? நானும் பார்வதி என்னோட கார்ல வந்துடுறோம். நீங்க முன்னாடி போங்க. சரி. ஆண்டி, அருண் கொஞ்சம் வெளியே போயிட்டு மண்டபத்துக்கு வராரா? நான் உங்க கூட கார்ல வரட்டுமா? சரி, வந்துரு. அருண், அம்மா, வழக்கம் போல லேட் பண்ணாத. சீக்கிரமா வந்து சேரு. சீக்கிரம் வந்துருமா. நீங்க முன்னாடி போங்க. பெரிய தம்பி, நீங்க சொன்ன மாதிரி சிங்காரவேலன் கிட்ட ஒரு காரை கொடுத்து அனுப்பிட்டேன். ஆதி, சிங்காரத்துக்கு எதுக்காக கார் கொடுத்து அனுப்புன ஆதி? ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொல்லி மாமா கேட்டாருமா, அதான் கொடுத்து விட்டேன். ஓ சரி, கிளம்பலாமா? அக்கா, ஒரு நிமிஷம். இன்னும் ஒருத்தர் வரணும். அவங்கள வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிடலாம். எல்லாரும் இங்கதானே இருக்காங்க. இன்னும் வேற யார் வரத்துக்கு இருக்கு? இருக்காங்கக்கா. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்கள வந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்னா போயிடலாம்ல. என்ன உளர்ற? ஆதி, பார்வதி, அருண், ஐஸ்வர்யா, நீ, உமா, நான் எல்லாரும் தானே இருக்கோம். வேற யார் வரணும்? நான் உளரலக்கா, உண்மைதான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க யாருக்கும் தெரியாம அப்படி யார் வீட்டுக்குள்ள இருக்கா? என்ன சொல்ற வனஜா? நான் சொல்ல வர்றது என்னன்னு நான் சொல்றதை விட இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்க்கா. இருங்க, இந்தாங்க பாருங்க. பிளான் பண்றீங்க? நான் இருக்கிற வீட்ல நான் மட்டும்தான் மாஸ்டர் பிளான் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? பாருங்க.
என்ன இது? என்ன இது? நீ சொல்றதுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அக்கா ஆடியோ இல்ல வீடியோ மங்களா இருக்கு. இத பார்த்து நான் என்னதான் புரிஞ்சுக்கணும்? எதுக்கு இப்ப இந்த வீடியோவை காமிக்கிறேன்? இருங்கக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. இவ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முகூர்த்தமே முடிஞ்சிடும். அது இதுலதான் அக்கா, இதுலதான்க்கா அந்த இத பாரு, இத பாரு. இன்னைக்கு நான் தான் போய் அந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கணும். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ இங்கே இரு. வாங்க போலாம். போலாம் ஆண்டி. வர அருண், வர ஆதி. அந்த வீடியோ எங்க போயிருக்கோம்? நான் தான் எடுத்தனே. ஏதாவது ஃபைலுக்குள்ள போயிருக்குமோ? என்ன சித்தி, நீங்க மட்டும் தான் நைட் ஃபுல்லா தூங்காம வாட்ச் பண்ணுவீங்களோ? ஏன் நாங்க உங்களை வாட்ச் பண்ண மாட்டோம்? வீடியோவா எடுக்கிறீங்க, அதை வச்சு என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நாங்க கத்துக்குட்டி தான். உங்க அளவுக்கு விவரம் இல்லைனாலும் எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். சித்தி, நைட் நீங்க வீடியோ எடுக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி போன் கீழே விழ போச்சு. அத நீங்க கேட்ச் பண்ண போனீங்க. அப்பதான் நான் உங்களை கேட்ச் பண்ணேன். நான் தான் அருண்கிட்ட சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் சித்தி, நைட் நீங்க தூங்கும்போது உங்க ரூமுக்கு வந்து உங்க போனை எடுத்து உங்க கண்ணு முன்னாடி தான் சாரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டு சார்லி சாப்ளின் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க என்னடானா கிடைச்ச ஆதாரத்தை காப்பாத்திக்காம கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. போங்க சித்தி, நீங்க அப்பப்ப இப்படி ஏதாவது சொதப்பிட்டே இருக்கீங்க. சித்தி, அந்த வீடியோ பாத்தீங்கல்ல, அண்ணோட துன்பங்களை மறைச்சுக்கிட்டு எப்படி மத்தவங்களை சிரிக்க வைக்கணுங்கிறத சார்லி சாப்ளின் தெளிவா விளக்கியிருப்பாரு. அதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். நீங்களும் உங்களோட துன்பத்தை மறைக்கலாம். என்ன சாருவை என்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நடத்தி வச்சிட போறோங்கிற தெம்புல பேசிட்டு இருக்கீங்களா? பேசுங்க. ஆனா ஆதி, நீங்க முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனதானே கல்யாணம் நடக்கும். அதை எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ சித்தி, சாரு ஆல்ரெடி இந்த ரோட்டை தாண்டி போயிட்டா. நீங்க இன்னும் வீட்டை தாண்டதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சித்தி, கொஞ்சம் கூட அப்டேட் இல்லாம இருக்கீங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடிதான் சுந்தர மாமா வந்து இந்த மாதிரி சிங்காரவேல மாமா கிட்ட காரை கொடுத்து அமிச்சேன்னு சொன்னாரு. அந்த கார்ல தான் சாரு எப்போ வீட்டை தாண்டி போயிட்டா. நீங்க சொன்ன மாதிரி சாரு இந்த வீட்டை விட்டு தாண்டிட்டா. கல்யாணம் நடந்துருல சித்தி. சித்தி, நீங்க இந்த மாதிரி ரொம்ப மொக்கையாதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா முன்னாடியே சாரு கூட்டிட்டு போறதுக்கு நாங்க என்ன முட்டாள? அதான் முன்னாடியில பிளான் பண்ணி பண்ணிட்டோம். ஓகே சித்தி, நாங்கெல்லாம் கிளம்பி போறோம். பொறுமையா வாங்க. போலாமாடா? அப்புறம் சித்தி, கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா?
லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. போலாம் ப்ரோ. போலாம் மாமா. என் கண்ணுலயே மண்ணு தூவி என் கண்ணு முன்னாடியே சாரு கல்யாணத்தை நடத்தி வைப்போன்னு எகத்தாளம் பண்ணிட்டு போறீங்கல்ல. போங்க, பின்னாடியே வரேன். எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.